ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2வது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதராசி திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மதராசி திரைப்படமும் டே 1ல் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ போட்டுருக்கிறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் 2வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டில் பார்த்துடலாம். முதலாவதாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படம் 2வது நாளில் 391 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 48,890 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 1,07,45,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் 2,197 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 5,07,972 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 8,87,13,000 வரையும் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 2வது நாளில் மதராசி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது 2வது நாளில் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 1,07,44,000 வரையும், தமிழகத்தில் 8,87,13,000 வரையும் மதராசி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.